இல்லை பாட்டு பாடும்போது அக்கான்னு ஒரு சத்தம் சொன்ன உடனே தம்பின்னு வந்துச்சு என்னன்னு. ஆமா அக்கான்னு சொன்னதுனால தானே தம்பின்னு வந்துச்சு. ஓஹோ அக்கான்னு சொன்னதுனால நீங்க தம்பினிய தம்பின்னு அப்படியா? நான் அக்கான்னு சொல்லலை நிரூபிக்கிறேன். நீங்க அக்கான்னு சொன்னீங்க நான் நிரூபிக்கிறேன். இப்போ நான் சொல்லலை நிரூபிச்சிட்டேன்னா நீங்க சொன்னீங்க நான் நிரூபிச்சிட்டேன். இந்த அறிவுங்கிறது கூர்மையா இருந்தா தான் ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அப்படி கப்புன்னு பிடிக்கலாம். மாட்டேன். புத்தியில வந்து 3 வகையான புத்தி. ஒண்ணு கற்பூர புத்தி, பத்த வச்சோன்னு பிடிச்சுக்கிறோம். கரி புத்தின்னு ஒண்ணு இருக்கு, கொஞ்சம் ஊதி ஊதியே ஊதுனம்னாலும் பிடிச்சுக்கிறோம். கதலி புத்தின்னு ஒண்ணு, அதான் வாழை மட்ட புத்தியும் என்ன சொன்னாலும் புத்திக்கு ஏறாது. பொழுதைக்கு ஊதிக்கிட்டு தானே புகை தான் வரும் மொழியா, அதை பிடிக்காது. அது மாதிரி இவ்வளவு கூர்மையான அறிவை வச்சுக்கிட்டு ஏமா இப்படி இருக்கிய? என்னது இல்ல அறிவு உங்களுக்கு ஏன் இவ்வளவு கூர்மையா இருக்கு? என்ன அந்த அளவுக்கு என்ன அறிவா நான் பேசிட்டேன்? இல்லையே, சொன்ன உடனே நான் சொன்ன வார்த்தை பாதிதான், ஆனா அந்த மீதிக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு எனக்கே தெரியல. ஓஹோ ஆமா சொன்னது பாதி தானே, பாதியில மீதி என்ன தெரியுமா? மீதியை சொல்லுங்க. காலங்கள் கிடைத்தல் அரிதாகுமே, அக்காலத்தை கடத்த வந்த மதியாகுமே, காலத்தை கடத்த மதியாகுமே, படித்த பேரழகியே, படித்த பேரழகியே, பேரகம் புத்தகினை யாவுக்கரியே, அழகானமான் அறிவானமான் அறிவானமான். கண்ணருகில் பெண்மை கொடுக்கிற கையருகில் இளமை தடுமாற பெண்ணைகளை நீரில் பதமாக ஒன்று நான் தரவாகிதமாக சென்னடிகள் தலைவன் பசியார சென்றையிடம் தீயின் சுவகூர பங்கு வர வரவா துணிவோமே ஊஞ்சலின் மீது ஊர்வனம் போற உடையவன் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். அழகான பொண்ணுதா அதுக்கேற்ற கண்ணுதா, அழகான 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 பொண்ணுதா அதுக்கேற்ற கண்ணுதா, உன்கிட்ட இருப்பதெல்லாம் அந்த அழகான பொண்ணு அடக்கம். நல்லா கைய காமிச்சு என்னைய தான் சொல்றா, அப்புறம் யாருன்னு கேட்டுட்டு இருக்கப்பா? அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும்னார் வள்ளுவர். இந்த அடக்கம் வந்து எந்த நேரத்துல அடக்கமா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு இவ்வளவு அடக்கமா இருக்கிறது எப்படிமா? அழகான பொண்ணுதான் அதுக்கேற்ற கண்ணுதான், உன்கிட்ட இருப்பதெல்லாம் தன்னான பொண்ணுதான், அழகான பொண்ணுதான் அதுக்கேற்ற கண்ணுதான். ஜோடி கவிதை ஜோடி கவிதை ஜோடி கவிதை ஜோடி கவிதை தேடி பிடிப்பதற்கு தயை வேணே, உங்கள் தயை வேணே, யாரு யாரு நினைப்பதற்கு வழி தோணுமே, எனக்கும் வழி தோணுமே. எனத்தாலும் மொழியாலும் நம் தன்மையே மொழியாலும் சிறப்பதற்கு குறிப்பாகினே அழகானமோ அருவானமோ அழகானமோ அறிவானமோ. எப்பொருள் யார் யார் வைக்கப்பெறும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வழியிடம்னா எடுக்கணும், உடையவர் கெட்டா எடுக்கணும். ஜாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டு. இடத்துடைய தலைவியான தங்களிடத்திலே அனுமதி வராமல் மானை பெற்று செல்லக்கூடாது என்பதற்காக வந்தவன் அவங்க அண்ணன் கிட்ட கேட்டேன். கேட்டீங்களா? கேட்டேன். என்ன சொன்னார்? மாடு வலையினார் தோடி கிட்ட கேட்டேன். கேட்டீங்களா? கேட்டேன். என்ன சொன்னாங்க? நான் பார்க்கல அப்படினாங்க. பார்க்கலன்னு இருக்க அவங்க ரெண்டு இருக்கு இல்லாத தனித்தன்மை யார்கிட்ட இருக்கணும்? இந்த இடத்தினுடைய தலைவிங்கிற பொறுப்புல இருக்க என்னடா இருக்கணுமா இல்லையா? இடத்துடைய தலைவி இல்லையா? உங்களுடைய அனுமதி வராமல் இந்த இடத்துல எந்த பொருளையும் எடுத்து செல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்தவன உங்ககிட்ட கேட்டுட்டு, ஆனா இல்லைன்னு சொல்லாத வார்த்தையை ஒரே ஒரு தடவை சொன்னீங்கன்னா ஒரு வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கை. டீலா நோ டீலா பாத்தியலா? ஒரே வார்த்தை சொன்னா போயிருவீங்களா அந்த இடத்த விட்டு? ஒரே ஒரு வார்த்தை மான்குட்டி இல்ல. சொல்டா ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை நான் எதிர்பார்க்கலையே. வேற எந்த வார்த்தையை எதிர்பார்த்தீங்க? ஐயா விட வர நீங்க தேடி வந்த மாடு உள்ளதா இருக்கு, அந்த மாடை தாரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி எப்படி சொல்ல முடியும்? இருந்தா தானே கொடுக்குறேன்னு சொல்ல முடியும். இல்லாத மான நான் பிடிக்கிறதுக்கு எப்படி அனுமதி கொடுக்க முடியும்? ஏமா
நரை திரை மூப்பு பிழி சாக்காடு தத்தகா புத்தகா 4 கால் தான நடக்கையில 2 கால் உச்சி வெளுத்து போனா 3 கால் ஊருக்கு போயில 10 கால் ஆபத்து குதவா பிள்ளை அரும்பசி குதவா அன்னம் தாபத்து இத்தரா தண்ணீர் தருத்தல் மரியா தண்ணீர் கோபத்து இடக்கா வேந்தன் குருபடி கொல்லா சீடன் பாவத்து தீரா தீர்த்தம் இவைகள் உலகத்துல இருந்த பயனில்லை. அப்ப பயன் அடைய வைக்கிறோம்னா நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இப்ப தக்க சமயத்துக்கு எல்லாத்தையும் பயன்படுத்திடணும். உங்க அண்ணன் சொன்னது மாதிரி சென்னிமலை வேடனுக்கு சேர்ந்த கொம்பு 2 கன்னிக்குற வள்ளிக்கு காடில்லை முன்னும் ஒரு ஆட்டைக்கு கொம்பில்லை ஆடைக்கு காடில்லை ஆராய்ந்து பார் பாட்டுக்குள்ள அப்படின்னா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு வச்சவன் தான் எடுக்க முடியும். வழி தெரிஞ்சவங்க தான் நடக்க முடியும். தெரியுது இல்ல? நீங்க தான் வார்த்தையை சொல்லணும். நல்ல வார்த்தையை சொல்லுங்க. என்ன நல்ல வார்த்தையை சொல்றாத மான்குட்டி இல்ல நல்ல மாட பார்த்தது நானு மாடு விரட்டி வந்தது நானு மாடு உள்ள இருக்க அப்படி சொன்னா இல்ல இல்லன்னு சொல்லாத. மிரட்டாதீங்க புள்ள பையனே போகுது. கெட்ட வார்த்தையா பேசிக்கிட்டு இந்த பாருங்க மான்குட்டி இல்லைன்னா அதோட கேட்டுக்கிட்டு பேசாம போகணுமா இல்லையா? ஏன் நீங்க மான்குட்டியை பார்த்து விரட்டிக்கிட்டு வந்தா உடனே மான்குட்டி எங்க இடத்துக்குள்ள தான் நுழைஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? கண்ணாலே கண்டது போய் காதாலே கேட்பது போய் தீர விசாரிப்பது வைக்கிட்டு இருக்கேன். நீங்க தீர விசாரிக்கணும். என்னது? நல்லா உங்க கண்ணு முன்னால தானே தீர விசாரிச்சேன். மான்குட்டி வந்துச்சானே 2 பேரும் மான்குட்டி இல்லைன்னாங்க. அதே வார்த்தையை தானே நானும் சொல்றேன். அவங்க 2 பேரும் பொய் சொல்றாங்க. நீங்க சொல்லலாமா? ஏன்னா பொய் யார் சொல்லணும்? யார் பொய் சொல்லணும்? ஏன் பொய் சொல்லக்கூடாதுன்னு இருக்கா? பொய் சொல்லலாம். பொய் எந்த இடத்துல சொல்லலாங்க? ஒருவருடைய உயிரை காப்பாற்றணும். அந்த இடத்துல ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இருந்தோம்னா பொய் சொல்லலாம், தவறு கிடையாது. அபாயம் புகுந்தோரை ஆதரித்து காப்பாற்றக்கூடிய தன்மை இருந்தா சொல்லலாம். அதனால பொய்மையும் வாய்மை எடுத்தினார் வள்ளுவர். அப்படி இருக்கும்போது பொய்ய சொல்லலாம். ஒரு உயிரையோ இல்ல ஒரு மானத்தையோ காக்கக்கூடிய சூழ்நிலை பொய் சொன்னோம்னா அது பொய்யாகாதுங்கிறார் வள்ளுவர். அப்படி இருக்கும்போது பொய்யே சொல்லாம யாராலும் இருக்க முடியாது இல்லையா? பூசாரி பொய்யும் புலவனா தன் உரைத்த பொய்யும் ஆசாரி பைக்கு அரை பைக்கு ஆகாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அது பொய் இல்ல பையி. அது ஆகாதுல்ல. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? கண்ணுக்கு தூக்கம் வருமா வராதா? அந்த கண்ணுக்கு தூக்கம் வருமா வராதா? இன்னைக்கு தான் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு தூக்கம் சொல்றியா? சித்தப்பு இல்லேன்ட்டு சித்தப்பு இல்லேன்னு சொல்லாச்சு. நீ சித்தப்புன்னு சொல்லாத. உண்மையிலே எனக்கு சித்தப்பு அவரு. அப்படியா? அப்ப எனக்கு தாத்தா. மருமகனா அப்புறம் தாத்தா தானே. போடு தாத்தா ஒரு விபூதியை போட்டு விடு. நீ தூக்கும் போது வாயில போட்டு போனாரு. உனக்கு தெரியும். நடராஜன் எனக்கு மூக்கெல்லாம் போட்டு விட்ட மாதிரி. இந்த பாருங்க மான்குட்டி உள்ள இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு மீறி மான்குட்டிங்க தான் இருக்குன்னு சொல்றது நியாயம் இல்லாத போச்சு. எங்க நியாயமா சொல்லுங்க. நான் சொல்றேன், ஒரு கடைக்கு போறீங்க, சரி, ஒரு பொருள் கேக்குறீங்க, சரி, கடைக்காரன் அந்த பொருள் இல்லையேங்கிறார், சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த கடையில போய் வாங்கிட்டு போவோம். இந்த கடையில இல்லன்னா அடுத்த கடையில கேட்டு வாங்கிட்டு போக போறீங்க. நியாயமான விஷயம். அதோட கூட அந்த கடை வாசல்ல நின்னுக்கிட்டு அதெல்லாம் முடியாது, நான் கேட்ட பொருள் நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னா அது நியாயமான விஷயமா? இல்லைன்னு உண்மையை சொன்னா சரிதான். இருக்கும் பொழுதே இல்லைன்னு சொல்லுவாங்களா யாராவது? இதெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? இப்ப நம்ம நாட்டுல பழக்க வழக்கம் என்னன்னா இல்லைன்னா படக்குன்னு இல்லைன்னு சொல்லிட மாட்டாங்களாம். ஐயா அது ஒரு இடத்துக்கு போனேன், ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நிறைய இருக்கு போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க. நிறைய இருக்குன்னு சொன்னாலே நிறைய இருக்குன்னு சொன்னாவே இல்லைன்னு தான் அர்த்தமா. அப்ப நீங்க இந்த வார்த்தையை சொல்லாதீங்க அப்படின்னு எதுக்கு சொன்ன? நான் சொல்றேன் மான்குட்டி நிறைய இருக்குங்க. நிறைய இருக்கா? இப்ப நீங்க தானே ஒரு பொருள் இல்லன்னு நிறைய இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கேட்டது ஒண்ணுதானமா சொல்றதா அர்த்தம் தானே. அது மாதிரி நீங்க மான்குட்டி இருக்கான்னு கேட்டீங்க, நிறைய இருக்கு. நான் ஒன்னதான் கேக்குறேன். நான் தேடி வந்த ஒன்னதான் கேக்குறேன். நிறைய இருந்து எனக்கு அதுக்கு அதத்தான் இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஒருத்தவங்க வீட்டுல ஒண்ணு கேக்குறாங்கப்பா, காசு ஒரு 10 ரூபா இருந்தா கூட கிடைக்குமா? சரி என்ன சொல்லுவாங்க? நிறைய இருக்கு. தர்மலிங்கர் கேட்டா எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அப்படின்னு இவ்வளவு மாசத்தோட என்கிட்ட வந்து கேக்குற, ஆனா என்னால கொடுக்க முடியலைங்கிறது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். உள்ளது வளைந்ததென்றும் வேலை முதலிங்கிட்டென்னும் மல்லிகை மதங்கிட்டென்னும் வளைகடா பிந்திட்டென்னும் புள்ளர்தம் சொல்லு கஞ்சி பொறுத்தொழுப்புகிறது விகிதம் நல்லது இருக்க வேண்டாம் நஞ்சன கருதலம் அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் என்ன பண்ணிருக்க, 2 பேரு போட்டி போட்டிருக்கேன். என்ன போட்டி? 2 பேருக்குள்ள ஒரு போட்டி வந்துருச்சு. போட்டினா உண்மையான போட்டி கிடையாது, சண்டை. இந்த சண்டை வந்ததுல பாருங்க, உன்னைய நான் ஜெயிச்சிருவேன்டா அப்படிங்கிறான் இவன். நீ பெரிய ஆள்னா நீ என்னைய ஜெயிச்சு காட்டு அப்படின்னு அவன் சொல்றேன். இவங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா சண்டை வந்துருச்சு. இந்த சண்டை வந்ததுல இப்போ எதுக்கு சண்டைன்னா ஒரு பொருளுக்காக 2 பேருக்கு சண்டை. இந்த பொருளை வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த பொருளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை. இந்த 2 பேரும் சண்டை போடும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன சொல்றேன், எனக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரியாது, அதனால நான் அவனை ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறான். அப்ப இன்னொருத்தர் என்ன சொல்றேன், எனக்கு தெரியறது அவனுக்கு தெரியாது, அதனால அவனை நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருந்தாத்தேன் அவர் சொல்றது இவருக்கு தெரியும், இவர் சொல்றது அவருக்கு தெரியும். அப்ப 2 பேருக்குமே 2 பேர் தெரியல அப்படிங்கிற காரணத்தினால இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஒரு கழுதை கட்டி கிடந்திருக்கு.
இந்த கழுதை கட்டி கிடந்த இடத்துல ஒருத்த மட்டும் குதிரை, சரி, ஒருத்த மட்டும் கழுதை. இது ரெண்டும் ஒரு இடத்துல கட்டி கிடந்திருக்கு. இந்த குதிரையை கொண்டு போய் கழுதைக்கு பக்கத்தில் கட்ட போயிருக்கேன். சரி, கழுதைக்கு பக்கத்தில் கட்டும் பொழுது அந்த கழுதைக்காரன் சொல்லியிருக்கேன், டேய் அது பக்கத்தில் உண்டை கட்டாதையா, அது எட்டிக்கிட்டு உதஞ்சினா அப்புறம் காலு கை போச்சுன்னா அப்புறம் ஏன்டா கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவன் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் தாயா சும்மா ஒரு சாயா குடிக்க போகிறேன், அதுக்குள்ளே என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உண்டை கட்டிவிட்டு இவன் வந்துட்டேன். இவன் அந்த சாயாவை குடிச்சுப்பிட்டு போய் பார்க்குறேன், அந்த உண்மையிலே அவன் சொன்னது மாதிரி அந்த கழுதை உதஞ்சி உரிச்சு குதிரை எட்டிக்கிட்டு உதஞ்சதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் உடஞ்சி வச்சு. ஒரு கால் உடஞ்ச உடனே இவன் பார்க்குறான், ஊரை கூட்டிட்டான். ஐயா இந்த குதிரையை அந்த கழுதை உதஞ்சி உரிச்சு ஒரு கால் உடஞ்சி போச்சு, அதனால் ஊரில் நீங்கள் எல்லாரும் கேட்டு என்னென்ன அவன்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இந்த கழுதைக்காரனை கூப்பிட்டுருக்கா, ஏப்பா டேய் என்னடா அவனுக்கு குதிரை நம்ம கால் உடஞ்சி போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கேன், நீ என்னடா சொல்ற? கழுதை உதச்சு குதிரை கால் உடஞ்சி போச்சா? கழுதை உதஞ்சதுல குதிரைக்கு கால் உடஞ்சி போச்சு. இல்லைங்க, கழுதையும் உதைக்கும், ஆமா குதிரையும் உதைக்கும். ஆனா ரெண்டுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? குதிரை உதைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களை உதைச்சிச்சு அப்படின்னா உங்களோட 7வது தலைமுறைக்கு உங்களை எந்த இடத்துல உதைச்சிச்சோ அந்த இடத்துல வலிக்குமா அப்படின்னு குதிரைக்கு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது உண்மை. 7வது தலைமுறைக்கு இப்போ உங்களை மார்பிள எட்டி உதைச்சிட்டு வச்சுக்கோங்களேன், உங்களோட 7வது தலைமுறைன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த தலைமுறையில யாரு பிறந்தாங்களோ ஆம்பளை பிள்ளை அது சொல்லுமா, என்னன்னு தெரியல லேசா அந்த இடத்துல வலிச்சுக்கிட்டே இருக்குப்பா எப்ப பார்த்தாலும் அப்படிமா, அந்த அளவுக்கு இருக்குமா குதிரையினுடைய உதை. அதை கழுதை உதைச்சு அது கொடுமையா இருக்கு. சொல்லுவா தெரியுமா, மதுரையில் அடி வாங்கினவனுக்கு மானாமதுரையில் போய் மீசை படக்குன்னு துடிச்சான். அப்படின்னா என்ன மானாமதுரைன்னா என்ன? மானாமதுரைனா ஊரு கிடையாது. அந்த மானா மரியாதையை காக்கணுங்கிறதுக்காக மீசை படக்குன்னு துடிச்சிருக்கு. அப்ப சொல்ற விதத்தை பார்த்தீங்கல்ல, அதை எப்படி பூச்சி மொழிக்கு சொல்றாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி இப்போ நான் சொல்ற மாதிரி கதைக்கு வர்றேன். அந்த கழுதை உதஞ்சதுல குதிரை கால் உடஞ்சி வச்சு பஞ்சாயத்தை கூட்டியாச்சு, கழுதைக்காரனை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏப்பா என்னடா அந்த மாதிரி சொல்றானே அதுக்கு என்னடா சொல்ற அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறாங்க. இவன் எதுவுமே சொல்லாம பேசாம கம்முனே நிற்கிறான். இந்த பஞ்சாயத்தாருக்கு ஆத்திரம் வந்துருச்சு. டேய் என்னடா ஊரில் எல்லாரும் கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா, நீ என்ன பதில் வாயை தர மாட்டேங்கிறீங்க, என்னடா வரான் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டால் பார்த்தீங்கன்னா அவருக்கு அதட்டு கேட்கறதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பேசாமல் கம்முனே இருக்கேன். அப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுது, எங்கள் பெரியவரே இப்படி அதட்டி சத்தம் போட்டு கேட்குறாரு, வாயை திறக்காமல் கம்முன்னு இருக்காரு. அவன் ஏப்பா நீங்கள் வாட்டு அவனை என்னடா கேட்குறேன் சொல்கிறான்னா ஒரு வேளை வாங்கி பேச முடியாதவனாக இருந்தானா எப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆலோசனை. அப்போ தான் இவங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்கேன், யார் அந்த குதிரைக்காரன் சொல்லியிருக்கேன், அட இல்லைங்க அவன் நல்லா பேசுவாங்க, அவன் நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவன் கூப்பிட்டு கேட்டிருக்கேன், ஏன்டா டேய் இவன் நல்லா பேசுவான்னு உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு கேட்டாரான். இவன் நல்லா பேசுவான்னு உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. இல்லைங்க அந்த குதிரையை கட்ட போனோம்ல, அப்போ குதிரையை கட்ட போகணும். அப்போ சொன்னாங்க, டேய் பக்கத்தில் கட்டாதரா அந்த கழுதை உதைங்க, அப்புறம் காலு கை உடஞ்சி போச்சுன்னா நான் புடப்பட முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால. அப்போ மாட்டிக்கிட்டேன், தவளை வாயால் கட்டது மாதிரி. டேய் கட்டும் பொழுது தான் கட்டாதரான்னு சொல்லியிருக்கான்ல, அப்புறம் கட்டின பிறகு அவன் உதஞ்சி காலு உடஞ்சி போச்சுன்னு குத்துது உடையுதுன்னா யாரா பணப்பட முடியும்? அது மாதிரி யாருக்கிட்ட எதை சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லணும். இப்போ வில்லது வளைந்ததென்றும் வேடமு துறங்கிட்டென்றும் மல்லிகம் பதுங்கிட்டென்றும் மலைகிடா பிந்திட்டென்றும் புல்லர்தம் சொல்லு கஞ்சி பொறுத்துணை பெறுகிறண்டும் இவையெல்லாம் நல்லதென்று இருக்க வேண்டாம் நஞ்சன கருதலாமே. ஆட்டூர்ல ஆறுமுகம்னு ஒரு ஆளு, நம்ம ஆட்டூர்லையா? ஆட்டூர்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டீங்களா? அந்த ஊர்ல ஆறுமுகம்னு ஒரு ஆளு. அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, சரி ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். சரி வாயை திறந்தா உண்மைங்கிறதே வராது, போய் பேசவே மாட்டாருமா அவரு. ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்து விடுமா அவரு, விட்டா அவரே தான் ஹரிச்சந்திரன் சொல்லி மறந்துட்டு கூட உண்மையை பேச மாட்டார். அப்படி ஒரு மனுஷன் நான் பார்த்துட்டேன். கதை நல்லா இருக்குண்ணே, கொஞ்சம் கேளுங்க. சொல்லுங்க. அந்த ஆறுமுகம் ஊர் இந்த ஊர்ல குதிரை சந்தை போட்டிருந்திருக்க. சரி
குதிரை சந்தை போட்டப்ப ஆ. அந்த குதிரை சந்தைக்கு சரி தர்மலிங்கம்னு ஒரு ஆளு குதிரை வாங்க போயிருக்கிறார். தர்மலிங்கம். சாத்தனூர்ல இருந்து வந்திருக்காரு. சரி சரி சாத்தனூர்ல இருந்து ஆட்டூருக்கு வந்திருக்காரு குதிரை வாங்கலாம்னு. சரி அப்படி குதிரை வாங்கலாம்னு வந்தவர் குதிரையெல்லாம் வாங்கியாச்சு. இங்க வந்து பாரு. குதிரை வாங்கினா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். அந்த மாதிரி கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லு. அப்ப என்ன பண்ணிருக்காரு, குதிரை வாங்கலாம்னு குதிரையெல்லாம் வாங்கியாச்சு. ஆ குதிரை வாங்கி முடிச்சு அந்த மாதிரி கொஞ்சம் பொழுது அடைஞ்சு போச்சு. சரி பொழுது அடைஞ்சோன்னு பாருங்க இந்த தர்மலிங்கம் என்ன நினைச்சிருக்கிறாரு, ஆ. ஆக இவ்வளவு இருட்டி போயிருச்சு, ஆ. இனிமே நம்ம ஊரு போய் சேர்றதுக்குள்ள நடுராத்திரி ஆகி போயிரும். போக முடியாது. இன்னைக்கு ராத்திரி ஒரு பொழுது இந்த ஊர்ல யாரு வீட்டு திண்ணையிலையாவது தங்கி இருந்துட்டு காலையில போவோம் ஓ அப்படின்னு முடிவு பண்ணி ஊருக்குள்ள தேடி பார்த்திருக்கிறார். சரி இந்த ஆட்டூரை சேர்ந்த 6 முகம் அப்படி வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்திருக்கிறார். சரி நேரா அவர்கிட்ட போய் தர்மலிங்கம் கேட்டிருக்காரு, ஐயா இந்த மாதிரி குதிரை சந்தைக்கு வந்தேன், சரி குதிரை வாங்கிட்டேன், ஆ கொஞ்சம் பொழுது அடைஞ்சு போச்சு, இந்த வெளியில இருக்கிற திண்ணையில நான் படுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த குட்டி சவுத்துல என் குதிரையை கட்டி போட்டுட்டு காலையில போகும்போது அவதுக்கிட்டு வேறையா கோச்சுக்காதீங்க வெளியூருக்காரன் அப்படின்னு இருக்காரு. பாத்தீங்களா உடனே ஆறுமுகம் என்ன சொல்றாரு, அதனால என்னப்பா தங்கிக்கப்பா அப்படின்னு இருக்காரு. சரி ராத்திரி அந்த திண்ணையில படுத்துட்டு பக்கத்துல அந்த குட்டி சவுத்துல குதிரையை கட்டி போட்டுவிட்டு படுத்து தூங்குன தர்மலிங்க காலையில விடிச்சு எந்திரிச்சு வந்திருக்காப்ல. ஒரு இன்ப அதிர்ச்சி. ஏமா கேரளா லாட்டிச்சிட்டு இருந்து விழுந்துருச்சா? என்ன நீ திருந்த மாட்டா, எவ்வளவு இழந்தாலும் உன்னால திருத்தவே முடியாது. என்ன இன்ப அதிர்ச்சி, குதிரை குட்டி போட்டிருந்துருக்கு. குதிரை குட்டி ஓட்டுருச்சா? சந்தோஷம் தாங்க முடியல தர்மலிங்கத்துக்கு. என்னடா அது, வாங்கும்போது நேத்து தான் குதிரை வாங்கினா இன்னைக்கு காலையில எந்திரிச்சு பார்த்தா குட்டி போட்டிருக்கு, இப்ப லாபத்துக்கு மேல லாபமா இருக்கு அப்படின்னு சந்தோஷத்தோட என்ன பண்ணிருக்காரு தர்மலிங்கம் குதிரையும் குட்டியை அவுத்துக்கிட்டு கிளம்பி இருக்கிறாரு. சரி நேரம் ஆட்டூர் ஆறுமுகம் வந்து தடுத்து இருக்கிறாப்ல, எப்பா இரு குதிரையை கொண்டுகிட்டு போ, குட்டியை இங்க விட்டுட்டு போன்னு இருக்காரு. சரி ஏன் அப்படி சொன்னாரு அவரு? தர்மலிங்க பாத்துருக்காரு, ஏயா ஒரு நாள் ராத்திரி தங்கினதுக்கு 5-10 காசை கூட வாங்கிக்க, ஆமா வாடகை மாதிரி, அதுக்காக குட்டியை விட்டுட்டு போவாங்களா அப்படின்னு தர்மலிங்கம் கேட்க, அப்பத்தான் ஆட்டூர் ஆறுமுகம் சொல்லி இருக்கிறாப்ல, என்ன சொன்னாரு, குதிரை ஓ முட்டுதேன் குட்டியை மட்டும் குட்டி சவுறு போட்டிருக்குன்னு இருக்காப்ல. ஏமா குட்டி சவரு குட்டி போட்டுச்சா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. பாத்தியா? சொன்ன உடனே தர்மலிங்கத்துக்கு அதிர்ச்சி, என்னையா குட்டி போட்டுச்சேன்னு நம்ம சந்தோஷப்பட்டா குட்டி குட்டிச்சவரு போட்டுச்சுன்னு 2 பேருக்கு வாக்குவாதம் வந்துருச்சு. சரி ஊருக்குள்ள பஞ்சாயத்தை கூட்டியாச்சு. பஞ்சாயத்தை கூட்டுனா பஞ்சாயத்துல இருந்தவங்க கூட என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் அம்புட்டு சொந்தம் உள்ளூர் ஆளுங்க ஆட்டூராருக்கு எல்லாம் சொந்தக்காரங்க, அதனால அவருக்கு மட்டும் 590 பத்தியில 10 மணில இருந்து நம்மளும் பாடுதான் பேசினமே ஒரு 10 ரூபாயாவது வந்துச்சா வரலையே. ஆட்டூர் ஆறுமுகம் சொந்தம், அதனால என்ன பண்ணிவிட்டாங்க பஞ்சாயத்துல இருந்தவங்கள பூரா ஆட்டூர் ஆறுமுகத்துக்கு சாதகமா பேசி விட்டாங்க. உள்ளூர் ஆளு என்ன இருந்தாலும் நம்ம உள்ளூர்காரையா சொந்தக்காரையா, அவனை விட்டு கொடுக்க முடியுமா வெளியூர்காரனுக்கு முன்னாடி அப்படின்னு எல்லாரும் ஆமாப்பா குட்டிச்சவரு தான் குட்டி போட்டுச்சு அப்படின்னு இவருக்கு சாதகமா பேசி குட்டியை இவர்கிட்ட வாங்கி கொடுத்துட்டாங்க. சரி தர்மலிங்கம் என்ன பண்ணிருக்காங்க மன வருத்தத்தோட, ஏயா குதிரை வாங்க வந்தது ஒரு குத்தமா, இப்படி பரிதாபம் இப்படி போயிருச்சேப்பா நம்ம குட்டி அப்படின்னு மன வருத்தத்தோட நடந்து வந்துருக்கார். அவர் நடந்து வந்துகிட்டு இருக்க வழியில பாருங்க லட்சுமின்னு ஒரு புள்ள, லட்சுமி ஆண்டவன் அந்த புள்ளைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அழகையும் அறிவையும் கொடுத்தாரு. ஏய் தகப்ப ஆல்ரவுண்டர் தூக்கி போட்டு நொறுக்கியே பிடிக்கும். ஏமா தும்மல் வருது. அந்த பிள்ளை அப்படி அழகு அப்பள அறிவு. அந்த பிள்ளை கேட்டிருக்கு தர்மலிங்கம் என்ன பார்த்து, அண்ணே ஏனே இப்படி ஒரு மாதிரி மாட்டம் முகமாட்டமா இருக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. சரி அந்த தர்மலிங்கம் அந்த இடத்துல நடந்த விஷயத்தை பூரா அந்த பிள்ளையோட சொல்லியிருக்காரு, நடந்து போச்சுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் அந்த லட்சியம் உள்ள சொல்லியிருக்கு, அண்ணே நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ என்ன பண்ற நாளைக்கு காலையில 8 மணிக்கு சரியா நீ பஞ்சாயத்தை கூட்டு, ஓ சார்பா உனக்கு பதிலா நான் பேசி உனக்கு குட்டியை வாங்கி தரேன்னு இந்த புள்ள சொல்லியிருக்கு. லட்சுமி நல்ல மூலக்கார பிள்ளை இல்ல. என்ன பண்ணிருக்காரு தர்மலிங்கம் அதே ஊர்ல தங்கி இருந்து மறுநாள் காலையில 8 மணிக்கு சரியா தர்மலிங்கம் பஞ்சாயத்தை கூட்டியாச்சு. 8 மணிக்கெல்லாம் பஞ்சாயத்துல பெரிய மனுஷெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார். மணி 8 ஆச்சு 9 ஆச்சு 10 மணி ஆச்சு. என்னாச்சு லட்சுமி பிள்ளைய காணோம். எங்கே வருது அது, லட்சுமி வந்தா தானே முடிக்க முடியும். அப்ப என்ன பண்ணிருக்கா பஞ்சாயத்துல இருக்கவங்களா, ஏப்பா அந்த பிள்ளை தான் பஞ்சாயத்தை கூட்ட சொன்னுச்சு, பஞ்சாயத்தை கூட்ட சொல்லி 8 மணிக்கு கூட்ட சொல்லிட்டு 10 மணிக்கு வந்தா என்ன அர்த்தம், ஆளை காணா, எல்லாரும் எந்திரிங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. அவங்களே அனுப்புற இவங்கள இல்லப்பா பஞ்சாயத்துல எல்லாரும் எந்திரிங்க எல்லாரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து அப்படி எந்திரிச்சு களைய போற சமயத்துல அப்பதான் அந்த லட்சுமி புள்ள வந்துருச்சு. லட்சுமி புள்ள வந்தானா பாருங்க பெரிய மனுஷர்களுக்கு ஒரே கோபம் வந்துருக்கும்ல. பஞ்சாயத்து நீ தானே 8 மணிக்கு பஞ்சாயத்தை கூட்ட சொன்ன, ஓ 10 மணிக்கு வர்ற
என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு லட்சியம் புள்ளைய பெரிய மனுஷன் எல்லாம் கேட்க பேசத்தானே செய்வாங்க. அப்பதான் லட்சியம் புள்ள சொன்னுச்சா, ஐயா ஒன்னும் கோச்சுக்காதீங்க, நான் 8 மணிக்கு சரியா பஞ்சாயத்துக்கு வந்திருப்பேன், வர்ற வழியில பாருங்க உங்க ஊரு குடி தண்ணி குளத்துல தீ பிடிச்சிருச்சு. குடி தண்ணி குளத்துல தீ பிடிச்சிருச்சு. குளத்துல தண்ணி பிடிச்சு தீ பிடிச்சிருச்சு. இல்ல தண்ணி இல்ல, பக்கத்துல இருந்த வக்கீல் எல்லாம் அள்ளி போட்டு நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு வர கொஞ்சம் தாமதம் ஆயிருச்சு. நெருப்புல வக்கீல் அள்ளி போட்டு நெருப்பு அணைச்சாச்சு. நல்ல வேலைக்கு குளத்துல இருந்த மீனெல்லாம் சாகல, பக்கத்துல அந்த மரத்துல ஏறி உட்காந்துக்கிருச்சு அப்படின்னு இருக்காரு. எது மீனெல்லாம்? மீன் மரத்துல ஏறுது. அப்பதான் பெரிய கேட்டிருக்காங்க, ஏமா யாருக்கு அதுல பூவை சுத்த பாக்குற, அது எப்படி குடி தண்ணியில எப்படி தீ பிடிக்கும்? அப்படியே தண்ணியில தீ பிடிச்சாலும் வக்கீல அது நெருப்புல அள்ளி விட்டா என்ன ஆகும்? நிறைய எரியும், மறுபடியும் தீ பிடிச்சி எரியுமா இல்லையா? வக்கீல போட்டு அணைச்சேங்கிற குளத்துல அந்த மீன் எல்லாம் மரத்துல ஏறி உட்காந்துக்கிற என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு இந்த லட்சியம் உங்களை கேட்டாளா இல்லையா? அப்பதான் லட்சியம் உங்களை கேட்டிருக்கு, அறிவு வேலை செய்யுது. ஏயா உங்க ஊர்ல இருக்கிற ஆட்டூர் ஆறுமுகம் வீட்டு குட்டிச்சவரு குட்டி போட்டுச்சுன்னா நீங்க எல்லாம் ஒத்துக்குருவீங்க, ஆனா உங்க ஊரு கடி தண்ணி குளத்துல தீ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒத்துக்க மாட்டீங்களா? என்ன ஆட்டூர் ஆறுமுகத்துக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு கேட்டுச்சாலே இந்த புள்ள. அப்பதான் அந்த 4 பேருக்கு புத்தி வந்து, யார் 4 பேருக்கு அந்த பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்றது உட்காந்துருப்பாங்க, அதுல ஒரு ஆளு கோவம் வந்துருச்சு. அந்த 4 பேருக்கு புத்தி வந்து அப்பதான் சொன்னால, ஆமாப்பா என்ன நம்ம நியாயப்படி பேசியிருக்கோம், நம்ம சொந்தக்காரன் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சாதகமா பேசியிருக்க கூடாது, தப்பு. நியாயப்படி பார்த்தா அந்த குட்டி யாருக்கு சேரணும்? தர்மலிங்கத்துக்கு தான் சேரும். கண்டிப்பா. அதனால குட்டிய தர்மலிங்கத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னு குட்டியை வாங்கி தர்மலிங்கத்துல கொடுத்தாலாம். இங்கு வள்ளியாக நடிக்கும் அன்பு மகள் லட்சுமி அவர்களுக்கு அமராவதி புதூர் தியாகராஜன் கீதா அவர்கள் ரூபாய் 101 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். பாத்தியல்ல, ஏதோ என்ன மேல பரிதாபப்பட்டு சீதா அருமை அம்மா அவர்கள் அன்பளித்திற்கு என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 எடுத்த வணக்கம். அது மாதிரி அந்த ஆறுமுகம் மாதிரி பொய்ய பேசாம உண்மையா பேசுனீங்கன்னா நல்லது நடக்கும்னு சொல்லி பொய் சொன்னதுக்கு தான் அன்பளிப்பா. அவர் பொய் சொன்னார்னு எடுத்து சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்குதான் 101 அன்பளிப்பு. அவர் 501 வாங்கினப்பலாம் பேசாம இருந்தீங்க, ஒரு 101 ரூபா அன்பளிப்பு வாங்கணும் உங்களுக்கு பொருட்களையா? முத்தண்ணே, நம்ம காரைக்குடியில லட்சுமி ஒரு புள்ள இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? லட்சுமின்னு ஒரு உள்ள இருக்கு. இந்த லட்சுமி பிள்ளை என்ன செய்யுமா, தினம் பாத்தீங்கன்னா பொழுது அடைஞ்ச உடனே பொழப்ப தேடி கிளம்பிடுமா, பேக்க கையில தூக்கிட்டு. பொழுது அடைஞ்சோட எந்த பொழப்பு போவாங்க? பொழுது அடைஞ்ச உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா? வேற என்ன நம்ம பொழப்பத்தை. அப்ப இப்படி போகும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு நாள் பாத்தீங்கன்னா இதுக்கு பயம் வந்துருச்சான். என்னது? ஒரு புதுசா ஒரு அண்டா வாங்கிட்டு வந்துருக்குமா. அண்டா? புதுசா ஒரு அண்டா வாங்கிட்டு வந்தோடனே நெல்ல வைக்கவா? நெல்ல வைக்கிற அண்டா கிடையாது, ஒரு சில்வர் அண்டா வாங்கிட்டு வந்திருக்கு. இந்த அண்டா வாங்கிட்டு வந்தோடனே இது கிளம்பி வந்தது பாருங்க, கொஞ்ச நேரத்துல பயம் வந்திருக்கு. ஆகா, புதுசா அண்டா வாங்கிட்டு வந்தா வீட்டுல வச்சுட்டு யாரா தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்டாவை கொண்டு போய் என்ன பண்ணிருக்கு, அவங்க பக்கத்து வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருக்கு, அதுகிட்ட என்ன பண்ணிருக்கு, அத்தா காலையில வந்துருவேன் ஜெயபிரியான்னு ஒரு பிள்ளை பக்கத்துல இருந்திருக்கு, இந்த பிள்ளைகிட்ட கொண்டு போய் இந்த அண்டாவை பத்திரமா வச்சுக்க, காலையில வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க. இவங்க போன உடனே பாத்தீங்கன்னா பொழப்ப முடிச்சுட்டு காலையில அங்க இருந்து வந்த உடனே, எப்பா அந்த அண்டாவை தர்றியா அப்படின்னு கேட்ட உடனே இது என்ன நினைச்சு அந்த அண்டாவுக்குள்ள ஒரு சின்ன ஒரு செம்பு எடுத்து போட்டு கொண்டை கொடுத்துருச்சு. சரி, கொண்டை கொடுத்த உடனே இவங்க வாங்கி பார்த்துருக்கா, எப்பா என்ன இதுக்குள்ள ஒரு செம்பு கிடக்கு, நீ ஏது கொடுத்துட்டு போனா இல்ல, கொடுத்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த அண்டா ஏதோ சென்னையா இருந்திருக்கு போருக்கு, ஒரு குட்டி போட்டுருச்சு. ஜெயபிரியா அப்படி சொல்லுது. அப்படி சந்தோஷம் இவங்களுக்கு தாங்க முடியல. சரி, தாங்க முடியாம பாத்தீங்கன்னா இங்க வர்றா அண்டா வந்து குட்டி விட்டுருக்கு அப்படின்னு சந்தோஷத்தோட வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்த உடனே இவளுக்கு என்ன சிந்தனை, நேத்து அண்டாவை கொடுத்துட்டு போனோம், குட்டி போச்சுன்னு சொல்லி பைத்தியக்கார பிள்ளையா இருக்குமோ ஜெயபிரியா, தெரியாத பிள்ளையா இருக்குமோ ஜெயபிரியா, உள்ள ஒரு சின்ன ஒரு அண்டாவை போட்டு குட்டி போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாங்கிட்டு வந்துட்டா ஆசையா. சரி, மறுநாள் கிளம்பும் போது பாத்தீங்கன்னா மறுநாள் இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீட்டுல இருக்க வெள்ளி பாத்திரத்தை எடுத்து கொண்டு கொடுத்தோம்னா அப்ப குட்டி போட்டுருன்னு சொல்லி கொடுப்பாள்ல, அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் ஆத்தா பொழப்புக்கு போயிட்டு வர்றதுக்கு 1 வாரம் ஆகும், ரொம்ப தூரத்துல போறேன், அதனால நீ என்ன பத்திரமா வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி பாத்திரத்தை எல்லாம் எடுத்து கொடுத்து பத்திரமா வச்சிருந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. குட்டி போடும் பாத்தீங்கன்னா பாருங்கள இப்ப எப்படி போட போகுதுன்னு. அங்க இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவலா வர்றாங்க. வந்த உடனே அத்தா போயிட்டு வந்துட்டேன், அந்த வெள்ளி பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொன்ன உடனே
இது அவங்க வீட்டுல இருந்து வெள்ளி பாத்திரத்தெல்லாம் எடுத்து ஆ, அந்த பாத்திரத்தோட சேர்த்து உள்ள போட்டு கொடுத்துருச்சு. எப்பா நான் கொடுத்த பாத்திரத்தை விட பாத்திரம் அதிகமா இருக்குப்பா ஆ, அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா ஆ, நீ அன்னைக்கு கொடுத்துட்டு போனா இல்ல ஆமா. அதே மாதிரி அந்த வெள்ளி பாத்திரமும் குட்டி ஓட்டுருச்சு போல இருக்கு. அடச்சே. எடுத்துட்டு பார்த்தா ஓம்பிடுதேன்னு சொல்லி கொடுத்துருச்சு. ஆ. இவங்களுக்கு சந்தோஷம்லாம் தாங்க முடியல, ஒண்ணும் பண்ண முடியல லட்சுமி. ஒண்ணும் சொல்ல முடியல. மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த சேப்பரி அண்ணா இவ்வளவு ஒரு ஏமாளி பிள்ளையா இருக்கு போல இருக்கு. அதான் ஏமாளி பிள்ளை தான் அது. அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவளை எப்படியாவது நம்ம ஏமாத்தி போறணும், சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல இருந்த நகை நட்டு தங்க நகையை பூரா அள்ளி சரி, ஒரு மூட்டையை கட்டி கொடுத்துட்டு போயிட்டோம்னா நாளைக்கு நிறைய நகை வரும்ல கூட வரும்ல. அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது என்ன ஆகி போயிருச்சுன்னா இவங்க எல்லா நகையும் கட்டி மூட்டையா கொண்டு கொடுத்துட்டு போயிட்டா. லட்சுமி ஜெயபிரியா ஜெயபிரியா பத்திரமா வச்சுக்கதா, நான் வர்றதுக்கு 1 மாதம் ஆகும். 1 மாசம் ரொம்ப தூரம் போறேன், அதனால பத்திரமா வச்சுட்டு வந்தோடனே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டா. சரி, கொடுத்துட்டு போயிட்டு இவங்க போயிட்டா. அங்க இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா சந்தோஷம் தாங்க முடியல. எனக்கு கூட வரும்ல. நகை கொடுத்தது நிறைய வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்த உடனே 1 மாதம் கழிச்சு வர்றாங்க. 1 மாசம் ஆச்சியா, பாத்தீங்கல்ல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஆவலா வந்திருக்காங்க. வந்த உடனே ஆத்தா ஜெயபிரியா, ஆனா ஜெயபிரியா எப்படி பிள்ளைன்னு அதுக்கு தெரியல. அதானே அது என்ன அடிச்சு தெரியுமா, அங்க பாத்தீங்கன்னா இந்த பிள்ளை வந்து வீட்டுக்குள்ள கதவை திறக்கும் போது பாத்தீங்கன்னா குருன்னு தலையை கீழே விட்டுட்டு உட்காந்துருக்கு. என்ன கவலை இருந்தல்ல இவங்களுக்கு சந்தோஷமா போய் ஆத்தா ஆத்தா ஜெயபிரியா எந்திரி எந்திரி வந்துட்டேன், அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல இவ வருத்தமா யாத்தாக்குற அந்த கதைய அப்படின்ட்டு இருக்கா. ஐயோ சோகமாயி போச்சு. ஏம்மா ஏன் என்ன சோகமா இருக்க, சரி அப்புறம் பேசிக்கிடுவோம், அந்த நகையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல. சரி, அதைத்தாம சொல்ல வந்தேன். நீங்க அன்னைக்கு கொடுத்துட்டு போனீங்கல்ல நகை, ஆமா, அந்த நீ கொடுத்து போன பாத்திரம்லாம் சென்னையா இருந்து குட்டி போட்டுருச்சு, உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். திருப்பி இது பாவம் பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்துட்டு அங்கிட்டு போன பிறகு பிரசவ வலி வந்துருச்சு, வலி தாங்க முடியல, பாவம் இறந்து போச்சுமா, அதனால கொண்டு போய் வச்சு எரிச்சிட்டேன், நகையெல்லாம் இல்லை அப்படி எரிச்சிருச்சு. அப்பத்தான் யோசிச்ச பண்ணாலாம். அன்னைக்கு முத நாள் பாத்திரத்தை கொடுத்து குட்டி ஓடும் போதே பாத்திரம் குட்டி ஓடிச்சா, வெள்ளி பாத்திரம் குட்டி போடுச்சா அப்படின்னு அன்னைக்கு கேட்டுருந்தா அதை கேட்பாளா இல்லையா. அது மாதிரி கதை விடுறாளா, யாரு கதை விட தெரியாம அட என்னம்மா அது என்னமோ தெரியல லட்சுமி ஏமாந்த பொழப்பாவே இருக்கு. என்னம்மா இதெல்லாம் கேட்டு லட்சுமி உண்மையிலே குட்டி விட போகுது. என்னம்மா என்ன இயக்கிற எதை சொல்லி பண்ணுற, என்னம்மா என்ன இயக்கிற எதை சொல்லி மன்னன் மகள் நம்ம மதையில் பேசாதே அங்கிருக்கு மனை தர மன கூட்டாதே 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 என்னோட வெட்டி மன தோன்றி மனத்தார்